guys, I'm Nivita. இந்த வீடியோவில் டோபாலஜி அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருந்து நம்ம வந்துட்டு ஈக்குவேலண்ட் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேலண்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெண்டு மெட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேலண்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா k1 d1 of x, y is less than or equal to d2 of x, y is less than or equal to k2 into d1 of x, y. அதாவது அதுக்கு இடையில வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை வந்து ஈக்குவேலண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ d1 d2 be the two metrics on a set x இருக்கிற ஒரு ரெண்டு மெட்ரிக்ஸ் தான் d1ம் d2ம். இது வந்துட்டு நம்ம ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது there exists k1 and k2 அப்படிங்கிற ரெண்டு கான்ஸ்டன்ட் greater than 0 such that k1 into d1 of x, y is less than or equal to d2 of x, y is less than or equal to k2 into d1 of x, y. சரிங்களா? அந்த மாதிரி ரிலேஷன் for all x, y belongs to capital X. And S denotes the set of all metrics on set S. Xங்கிற செட்டுக்குள்ளே S அப்படிங்கிறது ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? The relation equivalent of matrix is an equivalent relation on S. அப்போ அந்த செட்டு எஸ்ஸுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேலண்ட் ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஈக்குவேலண்ட் ரிலேஷனாக என்னென்னு தெரியும் நமக்கு. ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இதெல்லாமே ப்ரூவ் ஆகுறது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, let d1 be any matrix on x, then இப்போ d1 அப்படிங்கிற ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ d1 is less than or equal to d1 of x, y is less than or equal to d1 of x, y. ஆப்வியஸ்லி d2 equal to d1 அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் d1 is ஈக்குவலன்ஸ் டு d1 அப்படின்ற மாதிரி வரும். சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க ரிலேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா k2வால் டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் இது ரெண்டுத்தையும் k2வால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1/k2 into d2 of x, y is less than or equal to d1 of x, y. இது ரெண்டுத்தையும் k1ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ divided by k1 d1 of x, y is less than or equal to 1/k1 of d2 of x, y அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக? இப்போது இதை கம்பைன் பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் d1 of x, y இதுவும் d1 of x, y கம்பைன் பண்ணிங்கன்னா 1/k2 into d2 of x, y is less than or equal to d1 of x, y is less than or equal to 1/k1 into d2 of x, y அப்படின்ற மாதிரி வருதா? 1/k2 அப்படின்னாலும் கண்டிப்பாக greater than 0வாக தான் இருக்க போகுது. 1/k1னாலும் கண்டிப்பாக greater than 0வாக தான் இருக்க போகுது. முதல்ல d1 d2 d1ன்னு வந்தது. இப்போ d2 d1 d2ன்னு வந்திருக்கு. அப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகுது தானே. நம்ம ஜஸ்ட் மாறி மாறி டிவைட் பண்ணாலே அப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் ஆகுதுன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னது? d1 d2 d3 வந்து 3 மேட்ரிக்ஸ்னால் இஃப் d1ம் d2ம் ஈக்குவலன்ஸாக இருக்குது, d2ம் d3யும் ஈக்குவலன்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம d1ம் d3யும் ஈக்குவலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தானே நம்ம ஈக்குவலன் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் d1ம் d2ம் ஈக்குவலன்ஸாக இருக்குன்னா k1 d1 x, y is less than or equal to d2 x, y is less than or equal to k2 d1 x, y அதை எடுத்துப்போம். d2 is equivalence to d3 na k3 d2 x, y is less than or equal to d3 x, y is less than or equal to k4 d2 x, y இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஓகேவா? கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இந்த இடத்துல k1 d1 x, y is less than or equal to d2 x, y அப்படின்னு வந்துடுச்சா? இந்த இடத்துல நமக்கு இங்கே d2 இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு d2 இருக்கா? அப்போ இங்கே டிவைடட் பை k3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே k3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக? டிவைடட் பை k3 டிவைடட் பை k3 டிவைடட் பை k3. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா k3 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே d2 of x, yன்னு இருக்கா? அப்போ இங்கேயும் d2 of x, yன்னு இருக்கா? அப்போ நீங்கள் டேரெக்டாக இஸ் லெஸ் than or equal to 1/k3 d3 of x, y is less than or equal to k4/k3 d2 of x, yன்னு எழுதலாமா? அதுக்கப்புறமேட்டு which is less than or equal to, அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கோன்னா, இது கூட வேண்டாம் விட்டுருங்களேன். இப்போது நீங்கள் இதுக்கு பதிலாக தான் இங்கே இது இருக்குது. ஓகேவா? அந்த வேல்யூ which is less than or equal to this வேல்யூன்னு எடுத்துட்டிங்களா? அதுக்கு அடுத்தது இருக்குது என்னது? k2 d1 of x, y அதை எடுத்துக்கோங்க.
k2 d1 of x, y அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம d1 d3 தானே கான்க்ருவன்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணோம். அதனால் இந்த வேல்யூ ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு d1 அதுக்கு இடையில d3 இருக்கா, அந்த வேல்யூ 1/k3 d3 of x, yன்னு எடுத்துக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூ d1ன்னு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் d2ன்னு இருக்குது, நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதனால் இது கூட விட்டுருங்க. k2 d1 of x, y அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கான்ஸ்டன்ஸ்லாம் நீங்கள் இந்த சைடெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக அந்த d1 x, y இந்த d3 கூட உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக? அதனால் k3 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ k3 k1 d1 of x, y is less than or equal to d3 of x, y is less than or equal to இதை விட்டுருங்க, k2 d1 of x, y எந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலும் சரி. அப்போ உங்களுக்கு இங்கே d1 d3 d1 அதுதானே ஃபார்மெட்டே. ஸோ அப்படி இருந்துச்சுனாலே நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இது d1ம் d3யும் ஈக்குவேலன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு ஈக்குவலண்ட் ஆஃப் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் x is equal to r power n. ஓகேவா? n டைமென்ஷனில் இருக்குது. d1 d3 d3 இதெல்லாமே மூணுமே ஏதாவது ஒரு மெட்ரிக். நம்ம ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அதாவது யூக்ளிடியன் மெட்ரிக் அப்படின்னு என்னென்னா சமேஷன் i running from 1 to n மாடுலஸ் ஆஃப் xi minus y the whole square to the whole power 1/2 அப்படிங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸ் மாதிரி வருது. அதுவும் யூக்ளிடியன் மெட்ரிக்கும் ஒரு மெட்ரிக் தான். நீங்கள் மேக்ஸிமம் எடுத்திங்கனாலும் அதுவும் ஒரு மெட்ரிக் தான். அதுக்கப்புறம் சமேஷன் எடுத்திங்கனாலும் அதுவும் ஒரு மெட்ரிக் தான். அதோட பேர் என்னென்னா டாக்ஸி கேப் அல்லது மேன்ஹாட்டன் மெட்ரிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது பேசிக்காக இந்த இடத்துல ஈக்குவலண்ட் மெட்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் they give the same geometry topology in the sense of convergence and continuity. எதுக்காக நம்ம ஈக்குவலண்ட் மெட்ரிக்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து கிடையாது. அது மட்டும் கிடையாது. அது மேபி சொல்லாமே இருக்கலாம். பட் சேம் ஜாமெட்ரி டோப்போலஜினா என்னது, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாமே இந்த சென்ஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அண்ட் கண்டினியூட்டை பேஸ் பண்ண மாதிரி இது படிக்கும்போது நம்ம ஈக்குவலண்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது இருக்கும். ஸோ அதனால் இதுவும் கன்வர்ஜ் ஆகும். அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த ஈக்குவலண்ட் மெட்ரிக்ஸை நம்ம படிக்கணும். ஓகேவா? This means each distance is bounded by scaled version the other matrix, so they define the same notion of closeness. ஓகேவா? ஸோ எல்லாமே கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது, இதை விட இது கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி க்ளோஸ்னஸை பற்றி சொல்கிறாங்க. ஈக்குவலண்ட் மெட்ரிக்ஸ் ஜென்ரேட் த சேம் டோப்போலஜி, சேம் கன்வர்ஜன் சீக்வன்ஸ், சேம் ஓப்பன் செட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான். லைக் இப்போ இது வந்து ஓப்பன் செட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க இதுவும் ஓப்பன் செட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஈக்குவலண்ட் மெட்ரிக்ஸை பற்றிலாம் படிக்கிறோம். திங்க் ஆஃப் மைல்ஸ் வெர்சஸ் கிலோமீட்டர்ஸ். நம்பர் சேஞ்ச் பட் நியர் அண்ட் ஃபார் ரிமைன் கன்சிஸ்டன்ட். இப்போது நீங்கள் வந்து மைல்ஸு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு நம்பர் வந்து எவ்வளோ வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ஆனால் இது கம்மியாக இருக்குது, ஃபாரராக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மீன் பண்ணுறதா இந்த ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இது எல்லாமே டோப்போலஜி சேம் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் டு த சேம் லிமிட்ஸ் ஓப்பன் செட்ஸ் லுக்ஸ் த சேம் அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா d1 of x, yங்கிறது நம்ம யூக்ளிடியன் மெட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? summation I running from 1 to n modulus of xi minus yi square to the whole power of 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதை விட லெஸ் தென்னாக இருக்கும்னா summation of I running from 1 to n d2 of x, y the whole square to the whole power of 1/2க்கு நான் என்ன பண்ணுறேன்னா d2 அப்படிங்கிறதுனாலே பேசிக்காக என்ன அர்த்தம், அந்த சுப்பீரியர் அப்படின்னு அர்த்தம், அந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் yன்னு இருக்குல்ல, இந்த மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் yக்கு பதிலாக ஓகேவா இந்த சமேஷன் அப்படியே இருக்கட்டும், அந்த மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் yக்கு பதிலாக d2 ஆஃப் x, y get to the whole square to the whole power of 1/2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பேசிக்காக நம்ம சமேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், n வரைக்கும் ஆட் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கும், என்னென்னா n இன்டூ அப்படின்ற மாதிரி போடுற மாதிரி. இப்படி பாருங்கள், இன்இக்வாலிட்டி ஃபார் எனி ரியல் நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாடுலஸை கொண்டு நம்ம ஆட் பண்ணோன்னா which is less than or equal to root of n into a1 square plus a2 square up to an square அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இந்த ரிசல்ட் படி இது d2 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறது, அந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தானே. ஸோ சமேஷன் ஆஃப் d2 ஆஃப் x, y இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக d2 ஆஃப் x, y அப்படின்னு போட்டு மற்றதெல்லாம் ஸ்கொயர் பவர் 1/2ல அப்படியே இருக்கணும். இந்த சமேஷன் அப்படிங்கிறத
நம்ம எப்படி எடுப்போம்னா n இன்டூ அப்படின்ற மாதிரி எடுப்போம். ஓகேவா, இந்த பவர் 1/2 விட்டுருங்க. பட் பேசிக்காக சமேஷன் ஆஃப் சம் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு n இன்டூ அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஓகேவா, அதனால் n இன்டூ d2 of x, y to the whole square to the whole power of 1/2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, இதோட வேல்யூ என்னது, நீங்கள் ரெண்டுத்துக்குமே ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் n இன்டூ d2 of x, y அப்படின்ற மாதிரி மட்டும் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா d2 of x, y is less than or equal to d1 of x, y is less than or equal to root of அதாவது இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதுல, d1 of x, y is less than or equal to root n into d2 of x, yன்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு இந்த சமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து மேக்ஸிமம்ன்றது ஒன்று விஷயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான். அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகேவா, d1 of x, y இங்கே என்ன எடுத்திருக்கோம், விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n d2 of x, y. அப்போ d2 d1 d2ன்னு இருக்குல்ல, அப்போ d1 d2 ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம d2 of x, y is less than or equal to d3 of x, y அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, இப்போது நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது இது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறத விட இது கம்மியாக தானே இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டாக, அப்போ ஃபஸ்ட்டு d3 of x, yன்னு எடுத்துக்கிறோங்க. d3 of x, yங்கிறது சமேஷன் ஐடென்டி ஃப்ரம் 1 to n மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் yi அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, which is less than or equal to, இது வந்து எதை விட கம்மியாக இருக்கும், சமேஷன் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் yiக்கு பதிலாக d2 of x, yங்கிறது சேருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்கும்போது n இன்டூ அப்படின்ற மாதிரி நம்ம எடுப்போம். n இன்டூ d2 of x, y அப்படின்ற மாதிரி எடுப்போம். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே d2 of x, y is less than or equal to d3 of x, yன்னு தெரியும். இப்போ d3 of x, y எடுக்கும்போது which is less than or equal to n into d2 of x, y. அப்போ d2 d3 d2 முன்னாடி எந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ d2 d3 ஈக்குவலண்ட். இப்போ d1 d2 ஈக்குவலண்ட், d2 d3 ஈக்குவலண்ட்னா அப்போ d1 d2 d3 எல்லாமே ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் அப்படிங்கிற செட்டுனா என்னென்னா x1 cross x2. ஓகேவா, கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 மெட்ரிக், 2 மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அதை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற செட்டு தான் இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டு. ஓகேவா, இப்போ d of x, y அப்படிங்கிறது என்னென்னா, ஓகேவா, which is equal to d1 of x, y plus d2 of x2, y2 இதிலிருந்து எடுக்கிறது. ஓகேவா, d of x, y is metric in x where x is equal to x1, x2, y is equal to y1, y2. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ தனித்தனியாக 2 மெட்ரிக் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல், ஆடெலாம் ஈக்குவல் அப்படி சொல்லுவோம்ல. இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அடிஷன் மாதிரி. d of x, equal to இது ரெண்டும் மெட்ரிக்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும், இதுவும் ஒரு மெட்ரிக் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இதோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் than or equal to 0வாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் மெட்ரிக் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதும் கண்டிப்பாக கிரேட்டர் than or equal to 0 தான். இப்போது ஒருவேளை இந்த d of x, y equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ d1 of x, y1 plus d2 of x, y2 is equal to 0னா உங்களுக்கு என்னவா இருக்கும், இது ரெண்டுமே 0வாக தனித்தனியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வருதுன்னா ஆப்வியஸ்லி எதுவுமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். அதனால் இதுவும் 0 இதுவும் 0வாக இருக்கும். அப்போ x1 equal to y1, x2 is equal to y1 which is equal to x is equal to y. புரியுதுங்களா, அதனால் இந்த செகண்ட் கண்டிஷனும் நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. மெட்ரிக் ஸ்பேஸ்னால் ஃபஸ்ட் என்னது, நான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் d of x, y 0வாக இருக்கும்போது x is equal to y-ஆக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்புறம் d of x, equal to d of y, x. நார்மலாக நம்ம இந்த மெத்தட் படி பண்ணும்போது நமக்கு சிமெட்ரியும் ப்ரூவ் ஆகிடும். ட்ரான்சிட்டிவிட்டி ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். d of x, yனா d1 of x1, y1 plus d2 of x2, y2 is less than or equal to எதை விட கம்மியாக இருக்கும்னா, இதுக்குள்ளே நீங்கள் ஒரு y z1ங்கிறத இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போ d1 of x, z1 plus d1 of z1, y1. அப்புறம் இதுக்குள்ளே z2ங்கிறத இன்க்ளூட் பண்ணுங்கள். d2 of x2, y2 plus d2 of z2, y2. அப்போது நீங்கள் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணும்போது கண்டிப்பாக less than or equal to அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா, which is equal to d1 of x, z1, okay, and d2 of x, z2 எடுத்துக்கோங்க. அப்புறம் d1 of x, z1 plus d2 of z2, y2ன்னு எடுத்துக்கோங்க.
இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? d of x, z. x, zனா நம்ம என்ன பண்ணுவோம்? x1 z1 x2 z2 வருதா? அப்போ x, z. z1 y1 z2 y2 வருதா? அப்போ z, y வரும். ஸோ d of x, y equal to d of x, z plus d of z, y triangle inequality. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு root of d1 of x, y to the whole square plus d2 of x, y to the whole square மெட்ரிக் தான். இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எடுத்திங்கனாலும் அதுவும் மெட்ரிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ அதர் மெட்ரிக்ஸும் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சப்ஸ்பேஸ் y, d bar of x, d அப்படிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு சப்ஸ்பேஸ் தான் y, d bar அப்படின்னு எடுக்கிறாங்க. நம்ம எப்போ சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா y is a subset of x. y வந்து xக்குள்ளே இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ட் d to y cross y. இந்த அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் இந்த d இருக்குல்ல, அந்த dயை நம்ம எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா y cross yக்குள்ளே இருக்கிற மாதிரி d to y cross y. thus metric of on y is the restriction. ஓகேவா? அதாவது இந்த மெட்ரிக் ஆன் y, yயோட மெட்ரிக் வந்து d bar. அதை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா dயோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி? இந்த y cross yல மட்டும்தான் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ d bar is called the metric induced on y by d. ஸோ d bar அப்படிங்கிறது என்னது? மெட்ரிக் induced on y by d ஆல் இது பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்ஸ்பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸுங்கிறது ஹோல் ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். வித் யூஷுவல் மெட்ரிக் d of x, ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ y அப்படிங்கிறது என்னென்னா ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பருங்கிறது என்னது? ரியல் நம்பரோட ஒரு சப்செட். ஓகேவா? சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அப்போ y, d bar அப்படிங்கிறது இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட ஒரு சப்ஸ்பேஸு வேர் d bar அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் y அண்ட் y cross y. ஓகேவா? y cross yயோட ரெஸ்ட்லேருந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு d bar அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு. ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சப்ஸ்பேஸோடது இந்த q இருக்குல்ல, அப்போ q cross q தான் நமக்கு இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல் ரியல் நம்பர்ஸ் எடுக்க மாட்டோம். q cross qவில் இருந்து இருக்கிற எலமெண்ட்ஸை பேஸ் பண்ண மாதிரி நம்ம வந்துட்டு மெட்ரிக்கை வந்து d பாரில் சொல்லுவோம். ஓப்பன் பால், க்ளோஸ்ட் பால் அப்படின்னா என்னென்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்பன் பால்னால் என்னென்னா x, d ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. x0 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போது ஓப்பன் பால் சென்டர்ட் அட் x0, ரேடியஸ் வந்து கிரேட்டர் தேன் 0. ஒரு ஓப்பன் பாலை நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஓகேவா? சென்டர் வந்து x0, அதை நம்ம குறிக்கிறது பாருங்கள். BD ஆஃப் x0, ரேடியஸ் அப்படிங்கிறது r கிரேட்டர் தேன் 0. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். BD ஆஃப் x0, r நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா BD of x0, r is equal to set of all x belongs to capital X, where xக்கும் x0க்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் ஆராக இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு ஓப்பன் பாலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சென்டர் வந்து உங்களுக்கு x0. ஓப்பன் பாலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, சென்டர் வந்து x0, அதோட ரேடியஸ் வந்து ஆராக இருக்குது. ஓப்பன் பால்னால் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இங்கே கூட இருக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த x0க்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் ஆராக தான் இருக்கணும். ஓகேவா? ஆரை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது ஓப்பன் பால். க்ளோஸ்ட் பால்னால் அதே டெஃபினேஷன் தான், ஆனால் நம்ம b bar அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அதாவது அந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம். லைக் அந்த பாயிண்ட் வந்து இந்த ரேடியஸ்க்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. BD bar of x0, r it represents closed ball. X belongs to capital X, d of x, x0 less than or equal to r. இதே ஸ்பியர்னா உங்களுக்கு ஈக்குவல் டூன்னு வந்துடும். லெஸ் தேனும் கிடையாது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ கிடையாது, ஈக்குவல் டூன்னு வந்துடும். அதே இதுதான் நம்ம ஸ்பியரை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஸ்பியர்னு சொல்கிறதுனால SD of x0, rன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா we see that open ball of radius r is a set of all points x those distance from the center of the ball is less than r. ஓப்பன் பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தென் ஆராக இருக்குது. ஃபர்தர் மோர் நம்ம இன்னும் சிம்பிளியாக சொல்லணுன்னா இப்போது எஸ்டிங்கிறது வந்து அந்த ஸ்பியரில் நம்ம ரேடியஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். இது க்ளோஸ்டு மைனஸ் ஓப்பன். அந்த ஓப்பனில் இருக்கிற வேல்யூ எல்லாம் எடுத்துட்டோன்னா அப்போ க்ளோஸ்டில் அந்த பவுண்ட்ரி மட்டும்தானே கிடைக்கும். அந்த பவுண்ட்ரி தான் உங்களுக்கு வந்து SD of x0, rன்னு சொல்கிறாங்க, ஸ்பியரை சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x is equal to r ஒரு ரியல் நம்பர் வித் யூஷுவல் மெட்ரிக் நம்ம எடுக்கிற மாதிரி தான்.
d of x comma equal to modulus of x minus y and x naught belongs to rன்னு சொல்கிறாங்க. x naught அப்படிங்கிறது அந்த ரியல் நம்பரில் தான் இருக்குது. ஓப்பன் பாலை கன்சிடர் பண்ணோன்னா bd of x comma r such that x belongs to r. நம்ம இந்த மெட்ரிக்கை பேஸ் பண்ண மாதிரி எடுக்க போகிறோம். modulus of x minus x naught is less than rன்னு வரும். ஓகேவா? இப்போது நம்ம நார்மலாக இப்படி இருக்கிற ரிலேஷனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, உங்களுக்கு எதுக்குள்ளே இருக்கணும், அந்த லிமிட்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா எக்ஸ் நாட் மைனஸ் ஆர் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்குல்ல இதுதான் எக்ஸ் நாட் மைனஸ் ஆர்னால் இப்படி போகும், இதிலேருந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர்னால் இந்த சைடு, இந்த ஃபுல் இதுவும் உங்களுக்கு அந்த பாலையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இதே க்ளோஸ்டு பார்னா பி டேஷ் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் நம்ம போடணும். இதே ஸ்பியர்னால் நமக்கு என்ன வரும், இங்கே ஈக்குவல் டூன்னு வருதுல்ல, இப்போ தானே நம்ம பார்த்தோம் ஈக்குவல் டூனா உங்களுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் மாதிரி வரும், எக்ஸ் நாட் மைனஸ் ஆர் கமா எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வரதை நம்ம ஸ்பியர்னு சொல்லிடுவோம். Clearly, in R with usual metric open ball, closed ball or open interval and closed interval respectively. இப்போ ரியல் நம்பர்னு சொல்லணுன்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் லைன் மாதிரி தான் போகும். அப்போ நம்பர் லைனில் நம்ம இதுக்கேற்ற மாதிரி அந்த ஓப்பன் பால் க்ளோஸ்டு பால்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டர்வல் மாதிரி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஒரு டிஸ்கிரிட் மெட்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு, அதில் டிஸ்கிரிட் மெட்ரிக் அப்படின்னா என்னென்னா எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா 0, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ஆச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1. இந்த ரெண்டு வேல்யூ தான் இதுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம ஓப்பன் பாலை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா பிடி ஆஃப் 1,1/2ன்னு இருக்குன்னா ஆப்வியஸ்லி சென்டர் வந்து 1, ரேடியஸ் வந்து 1/2, கரெக்டாக? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் 1,x லெஸ் தேன் 1/2ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டி ஆஃப் 1,xோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். ஏன்னா இப்போது எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவலாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எப்படி நாட் 1ன்னு வரும். ஓகேவா? இப்போது இங்கே 1க்கும் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுக்கும் இஸ் லெஸ் தேன் 1/2ன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பேசிக்காக இதோட கான்செப்ட் என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸ் 1 இருக்கணும் அல்லது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஒரு டிஸ்டன்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே வந்து லெஸ் தென் 1/2ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் கூட போகலை. ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸ் கூட போகலைன்னா உங்களுக்கு 0 அல்லது 1 வரணும். அப்போ வெறும் நீங்கள் 0 மட்டும்தான் வரும். 0 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டன் செட்டு, 1 மட்டும் வரும். இதே க்ளோஸ் இன்டர்வலாக எடுத்துட்டிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸாவது இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கூட இல்லை, 1/2 டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஈக்குவல் டூன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்போ உங்களுக்கு டி ஆஃப் 1,xோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும், விச் இஸ் சிங்கிள் டன் செட்டு. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், சென்டர் வந்து 1, அதோட ரேடியஸ் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரேடியஸ் 2னா என்னது, உங்களுக்கு 3 வரைக்கும் போகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு 0 அப்படிங்கிறதும் வரும், 1ன்றதும் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நான் இப்போது அட்லீஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸாவது இருக்கணும் அப்படின்றத அந்த டிஸ்ட்ரிக்ட் மெட்ரிக்கோட இது. இங்கே லெஸ் தென் 2னா லெஸ் தென் 2ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக 0வும் இன்க்ளூட் ஆகும், 1ம் இன்க்ளூட் ஆகும். கரெக்டாக? அந்த 0, 1 தான் இந்த டிஸ்கிரிட் மெட்ரிக்கே. அப்போ அது டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்ன்னு வந்துடும். புரியுதுங்களா? டோட்டல் செட் வந்துடும். இதே 1,1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பி டேஷ் டி, அப்போ க்ளோஸ்டு பால் மாதிரி வருது. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், டி ஆஃப் 1,x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும்போது என்ன வரும், உங்களுக்கு வந்து 1ம் வரும் 0வும் வரும், எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதனால் டோட்டல் செட்டு எக்ஸுங்கிறது வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இதோட ரிசல்ட் பாருங்கள். இப்போது எக்ஸ் கமா டி பி எ டிஸ்கிரிட் மெட்ரிக் பை டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0வாக இருக்கும், என் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்குமோ 1ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ ஓப்பன் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் நாட் வித் ரேடியஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது உங்களுக்கு வெறும் எக்ஸ் நாட் மட்டும்தான் வரும். ஏன்னா இதோட சென்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ் நாட்டு. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 1ஆவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும்போது, லெஸ் தென் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வரும்னா அந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் வரும். அப்போ எக்ஸ் நாட் மட்டும் தான் வந்திருக்கும். இதே ஓப்பன் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் நாட் வித் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்லும்போது, ஓகேவா, 1ஐ விட அதிகமாக இருக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபுல் செட் வரும். இதோட கான்செப்ட் என்னென்னா பேசிக்காக ஸ்மால் ரேடியஸாக இருந்தால் ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் எடுக்கணும், பிக் ரேடியஸாக இருந்தால் ஹோல் ஸ்பேஸ் ஃபிட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறையா இருக்கும், அதனால் எக்ஸ்.
இங்கேயும் பாருங்கள் க்ளோஸ்டு பால் சென்டர்ட் அட் எக்ஸ் நாட் வித் ரேடியஸ் லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா எக்ஸ் நாட்டு, க்ளோஸ்டு பால் சென்டர்ட் அட் எக்ஸ் நாட் வித் ரேடியஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோட்டல். ஓகேவா? சிங்கிள்டன் செட் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக ஓப்பன் பால்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் பால் ஆஃப் ரேடியஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. டிஸ்கிரிட் ஸ்பேஸை பொறுத்தவரை எவ்ரி பாயிண்ட் இஸ் ஐசோலேட்டட். ஒரு சிங்கிள்டன் செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டுனா அது வந்து ஒரு ஐசோலேட்டட். எவ்ரி பாயிண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓப்பன் செட். பேசிக்காகவே எல்லா பாயிண்ட்டுமே ஒரு ஓப்பன் செட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள்டன் செட்டை வந்து நம்ம ஓப்பன் பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள்டன் செட்டு, சிங்கிள்டன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பால். எவ்ரி பாயிண்ட் வந்து ஐசோலேட்டட் தான். அப்போ எவ்ரி செட் இஸ் ஓப்பன். எவ்ரி செட் இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட். எல்லா செட்டுமே ஒரு நெய்பர்ஹுட்டு. இதெல்லாமே நம்ம நெய்பர்ஹுட் கான்செப்டில் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிட்டை பொறுத்தவரையில் எல்லா பாயிண்ட்டுமே ஒரு ஐசோலேட்டட் தான். எவ்ரி செட் இஸ் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்கிரிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் தான் இருக்குது. இப்போ 2 விஷயம் சொல்லும்போது அது எல்லாமே நம்ம ஐசோலேட்டட் தான் சொல்லணும். ஓகேவா? எவ்ரி செட் இஸ் எ நெய்பர்ஹுட்டுங்கிறத எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெய்பர்ஹுட் அப்படிங்கிற இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.